Hi friends, welcome back to our channel AL foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ press பண்ணி all option-ஐ select பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். Instagram-லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு தால் தட்கா ரெசிபியும் ஜீரா ரைஸும் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டால் தட்கா செய்யறதுக்காக நான் பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/2 hour. இப்போ இதில் நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை இப்போ நம்ம வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பருப்பு குழம்பு செய்யறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. நம்ம லாஸ்ட்டாக தாளித்து விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் பழமாக, அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு அது வதங்கிறதுக்காக இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி இப்போ வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. தக்காளி இது மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு. இப்போ இதை வதக்கி விட்டுட்டு இந்த கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்ச அந்த பருப்பை இதில் சேர்த்துக்குவோம். நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ பருப்பு சேர்த்துட்டு அதே பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம் ஒரு லிட்டு போட்டு. ஒரு 1/4 மணி நேரம் விடுவோம். இது குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் டால் கறி ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், பருப்பு குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கலக்கி விட்டுருவோம். நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக நான் ஒரு தாளிக்கிற அந்த பேன் வச்சுருக்கிறேன். இதில் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம தாளிச்சிக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயமும் இஞ்சியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்க விடுங்க. தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் நம்ம பருப்பில் கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சேர்க்குறப்போ இந்த டால் தட்கா நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ தாளித்து கொட்டிக்கலாம் பருப்பில். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டால் தட்கா இது மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது. அதனால் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்மளோட சூப்பரான டால் தட்கா ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் கொஞ்சமாக நெய் சேர்த்து சர்வ் பண்ணி சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருக்கும். இதை நான் இப்போ சர்வ் பண்ணி காட்டுறேன். நல்லா திக்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நெய்யோடு சேர்த்து சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருக்கும். நான் இன்றைக்கி இது கூட ஜீரா ரைஸ் செஞ்சுருந்தேன். இப்போ ஜீரா ரைஸ் செய்யறதுக்காக நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் ஹீட் ஆகட்டும்.
ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஸ்டார் அனீஸ் இது சேர்த்துருக்கேன். இது பொரிஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகா வந்து கீறி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற குவான்டிட்டியில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்குவோம். தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்கிடையில் நான் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான பாஸ்மதி அரிசி வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். இந்த ஜீரா ரைஸ் வந்து பாஸ்மதி அரிசியில் செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் தண்ணி வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக வேறு அரிசியில் செய்கிறதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்குவோம். பாஸ்மதி அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அரிசி வந்து நல்லா கொஞ்சம் சாப்பாடு நல்லா தனித்தனியாக உதிரியாக வரும். இப்போ அரிசி சேர்த்த பிறகு சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்குவோம். அரிசி உடையாத அளவுக்கு கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம திரும்ப லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். சாதம் வந்து நல்லா ரெடியாகி வரட்டும். தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அதை அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி வந்து இருக்கும். இதெல்லாம் லைட்டாக வந்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா ஈக்குவலாக வச்சுட்டு திரும்ப மூடி வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வைப்போம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட ஜீரா ரைஸ் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ நான் இதை சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாஸ்மதி அரிசியில் செஞ்சதுனால அரிசி நல்லா உதிரியாக இருக்கும். நம்ம அதை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுட்டா சாதம் வந்து இது மாதிரி கிடைக்கும். இது கூட இப்போ நம்ம செஞ்ச டால் தட்காவும் வந்து நான் இப்போ சர்வ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா திக்காக சூப்பராக இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி. இதை அந்த ஜீரா ரைஸோட அதுக்கப்புறம் கீ ரைஸு இது கூடலாம் வந்து ஊற்றி சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் கிரேவியும் செஞ்சுருந்தேன். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட ஜீரா ரைஸுக்கும் இந்த டால் தட்காவுக்கும் வேறு லெவல் காம்பினேஷன். கீ ரைஸ்க்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் கிரேவி ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். சூப்பரான ஒரு வெஜிடேரியன் ரெசிபி இது. சிம்பிளாக செஞ்சிடலாம் 2 ரெசிபியுமே. நீங்கள் இந்த டால் தட்கா வந்து சப்பாத்தி பூரிக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நார்மல் சாதத்துக்கும் வெள்ளை சாதத்துக்கும் இதை ஊற்றி சாப்பிட்லாம். 2 டிஷ்ஷுமே வந்து எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுட்டோலஜி சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.